வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். ரெஸ்ல்மேனியாவுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இந்த கேப்பில் ராக்கை பற்றின அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது. அப்புறம் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காரு காய்ஸ். அப்புறம் ரோமன் ரெயின்ஸை பற்றின ஒரு முக்கியமான நியூஸ். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணுமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரெஸ்ல்மேனியா டே 1 மிகப்பெரிய மெயின் ஈவென்ட் கோடி ரோட்ஸ் vs ராண்டி ஆர்டன் ஃபார் தி அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப். ஆல்ரெடி போன வாரம் கோடி ரோட்ஸை அடித்து போட்டுட்டு பேட் மெக்கஃபி WWE சாம்பியன்ஷிப்பை கொண்டுட்டு போயிருப்பார். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது டேரெக்டாகவே கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா பேட் மெக்கஃபியோடைய அந்த ESPN ஷோ இடத்துல லைவ் ஷோக்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டாரு. அங்கே போய் பார்த்த உடனே கோடி ரோட்ஸும் பேட் மெக்கஃபியும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை கட் அவுட் பண்ணி அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னு கோடி மாமாவுக்கு கோவம் வருமா வராதா என்ன? கையில் ஒரு கட்டை எடுத்துட்டு அடின்னு அடித்து துவம்சம் பண்ணிட்டார். ஏண்டா என் பேனர் இருக்க வேண்டியதில் என் பேனராக இருக்கணும்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்கிட்டார் போல இருக்குது. அதுக்கப்புறமா அவருடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா அந்த முக்கில் தான் வச்சுருக்காங்க. ஸோ தன்னுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. போகும்போது அங்கே க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்க வரது கேட்காரு, எதுக்காக இங்கே வந்த, என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு. அப்போது பேட் மெக்கஃபி ரூமில் இருந்து சாம்பியன்ஷிப் மட்டும் இல்லை, ஒரு லேப்டாப்பையும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த லேப்டாப்பையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிட்டார். இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறமா பேட் மெக்கஃபி தன்னுடைய ஷோவுக்கு வராரு. வந்ததுக்கப்புறமா சொல்கிறாரு, கோடி ரோட்ஸ் வந்து அராஜகமாக தன்னுடைய இடத்த வந்து அடிச்சிருக்கிறான். அவன் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லரும் கிடையாது, ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனியும் கிடையாது, அவன் ஒரு சீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் CCTVயில் அவன் வந்து என்னெல்லாம் பண்ணான், இந்த ரூமை எப்படி அட்டாக் பண்ணியிருக்கான், இது வந்து ஒரு குற்றச்சாட்டு, இதை வந்து நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், கோடி ரோட்ஸை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேட் மெக்கஃபி சொல்லியிருக்காரு. என்னப்பா சொல்கிறா? அப்போ கோடி ரோட்ஸை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இப்படி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோவை போட்டது, கோடி ரோட்ஸ் ஜெயிலுக்கு போக போகிறாரு இப்படிலாம் சொன்னது பேட் மெக்கஃபி தான். அதாவது கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்குமான ஸ்டோரி லைன் கொஞ்சம் சலிப்பு தக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ பேட் மெக்கஃபியை கூட்டிகிட்டு வந்து அந்தளவுக்கு ஈடுபடலை. அதனால் கோடி ரோட்ஸ் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பேட் மெக்கஃபியோடைய ஷோக்கே போய் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கி தன்னுடைய பவரை நிரூபிச்சுட்டு அவருடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரியும். அதனால் ராண்டி ஆர்டன் மற்றும் பேட் மெக்கஃபி 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிரிமினல் அந்த ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வந்து கேஸ் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஸ்டோரிக்காக தான், உண்மை கிடையாது. அதே மாதிரி நம்ம கோடி ரோட்ஸ் கிட்டே இப்போ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மீண்டும் போயிட்டு அதை கோடி ரோட்ஸ் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த ரூமை அடித்து உடச்சிட்டு தன்னுடைய டைட்டில் எடுத்துக்கிட்டு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போனார்ல, அப்போது ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இருக்கிற சீட்டில் சாம்பியன்ஷிப்பை வச்சுக்கிட்டு என் கிட்ட மறுபடியும் சாம்பியன்ஷிப் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன தான் இந்த ஸ்டோரியை மெருகேற்றி மக்கள் மத்தியில் பெருசாக காட்டினாலும் ஏன் உப்பு சப்பாக இருக்குன்னு தெரில. ஒருவேளை பேட் மெக்கஃபி வந்ததுனால தான் உப்பு சப்பாக இருக்கோ? ரோமன் ரெயின்ஸ் பங்குக்கான மேட்ச் இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது. இப்போ ரோமன் ரெயின்ஸ் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் இந்த மேட்சுக்காக நான் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வீடியோவாக போட்டிருக்காரு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் இப்படிலாம் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் தன்னை ஆயுதப்படுத்துகிறாரு. ஏன்னா ரெஸ்ல்மேனியாவுக்கு இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி கரெக்டான கிழமை வேலைக்கிழமை, நாளைக்கு வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம ரெஸ்ல்மேனியாவை பார்த்துருப்போம். ஸோ கரெக்டாக திங்கக்கிழமை தான் ரெஸ்ல்மேனியா டே 2 நடக்குது. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பை ஃபிட்னஸ் பண்ண விதமாக ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ரே மிஸ்டீரியோ வந்து இந்த வருஷம் குந்தர் கூட ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் விளாடுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவருக்கு ரிப் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து இப்போ சத்ரான்ஸ் கூட மோதுறாரு. ஏன்ப்பா அவருக்கு தான் இன்ஜுரி சரியாயிடுச்சுல, குந்தர் கூடயே மோதிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. ரே மிஸ்டீரியோவே பார்த்தீங்கன்னா குந்தர் கூட எனக்கு ஒரு மேட்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தினாலும், அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக விரும்பலை. ஸோ இன்னும் ஒரு சில மேட்சஸ்லாம் விளையாடினதுக்கப்புறமா நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன், ஸோ ஆல்ரெடி சொன்னது 2026 எண்டிங்கில் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி AJ ஸ்டைல் இந்த வருஷத்தோடைய ஸ்டார்டிங்கில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அதுக்குள்ளே ரே மிஸ்டீரியோ ரிட்டையர்மெண்ட்டாக நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் குந்தர் கூட மேட்ச் வந்து ஆக்சுவலி எனக்கு ரிட்டையர்மெண்ட் மேட்சே குந்தர் கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ ரிட்டையர்மெண்ட் மேட்ச் யார் கூட விளையாடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பையன் டாமினிக் மிஸ்டீரியோ தான். டாமினிக் மிஸ்டீரியோ ரொம்ப பெரிய ஆளாகவே வளர்ந்துட்டார். பட் இருந்தாலும் அவருக்கு
தன்னுடைய கெரியரை கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ WWE பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்லர்ஸோடைய கெரியரையும் குந்தருக்காக தியாகம் செய்கிறாங்க. பட் ஆனால் ரே மிஸ்டீரியோ என்ன சொல்கிறார், என்னுடைய கெரியரை நான் குந்தருக்காக தியாகம் பண்ண மாட்டேன், என் பெத்த பிள்ளை டாமினிக் மிஸ்டீரியோக்காக தியாகம் பண்ணுவேன். டாமினிக் மிஸ்டீரியோ கூட நான் ஒரு மேட்ச் விளையாடி அதில் நான் தோற்று இந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டு போனேன்னா என் பையனுக்கு ஃபாதருடைய கெரியரையே கில் பண்ணவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டம் கிடைக்கும். அது அவருடைய ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லிங்க்கு நல்லா இருக்கும். அதனால் நான் குந்தர் கூட சண்டை போடுறத மறுக்கிறேன், டாமினிக் மிஸ்டீரியோ கூட சண்டை போடுறத நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அது இந்த வருஷம் ரெஸ்லிங்ல நடக்க போகிறது கிடையாது. ரே மிஸ்டீரியோ எப்போ ரிட்டையர்மெண்ட் மேட்ச் விளையாடுறாரோ அந்த நேரத்தில் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ரே மிஸ்டீரியோக்குமான அந்த ரிட்டையர்மெண்ட் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வருஷத்தோட எண்டிங்கில் ரே மிஸ்டீரியோ ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரே மிஸ்டீரியோட ரிட்டையர்மெண்ட்டை இந்த 2026 எண்டிங்கில் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ கூட மோதுறது சரிதான், ஏன்னா ஆல்ரெடி ரெஸ்ல்மேனியாவில் இருக்க டாமுக்கும் ரே மிஸ்டீரியோக்கும் மேட்ச் நடந்திருக்கு, ரால நடந்திருக்குது. ரெண்டுத்துலேயுமே ரே மிஸ்டீரியோ வின் பண்ணியிருக்காரு. ஒரு தடவை டாக் டீம் மேட்ச் நடந்திருக்குது, அதில் தான் ரே மிஸ்டீரியோ பின்ஃபால் பண்ணி டாமினிக் மிஸ்டீரியோ வின் பண்ணியிருக்காரு. சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வின் பண்ணது கிடையாது. ஸோ இப்படி நடக்கிறது நல்ல விஷயம் தான், ஏன்னா டாமினிக்கும் இப்போ ரசிகர்கள் முன்னாடி நல்ல ஒரு பேர் கிடச்சிட்டு இருக்குது. ஸோ அவருடைய அப்பாவோட கெரியரையும் கில் பண்ணால் கூட கொஞ்சம் பேர் நல்லா கிடைக்கும்ல. ரெஸ்ல்மேனியா பக்கத்தில் வந்துட்டு ராக் எங்கப்பா காணோன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது வரைக்கும் ஒரு சில செய்திகள் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ரெஸ்ல்மேனியாவுக்கு தி ராக் வருவார்னு. ஆக்சுவலி ராக் வந்தே ஆகணும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ரெஸ்ல்மேனியா டே 1 மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது. ஃபேன்ஸ் மத்தியில் இன்னும் ரேண்டி ஆட்டன் பேசிக்கிட்டு இருக்க ஆள் ரகசியமாக அது ராக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து ஓர்லாண்டாவில் பார்த்தீங்கன்னா WWE ரெஸ்ல்மேனியா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை சொன்ன மாதிரியே ஓர்லாண்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா நடந்துருந்துன்னா இப்போ நடந்து முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்ல்மேனியாவுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தி ராக் இருந்திருப்பார். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரி நியூ ஓர்லாண்டோ நடத்தாமல் மீண்டும் லாஸ் வேகாஸில் நடத்தினால தான் ராக் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் அப்பீரன்ஸ் கூட பண்ணாமல் போயிட்டாரு. மேபி WWE பார்த்தீங்கன்னா அவருக்கும் WWEல ஷேர் இருக்குல்ல, அதனால் WWE அவங்களுடைய டிகே பவரை யூஸ் பண்ணி மேபி ராக்கை வந்து ரெஸ்ல்மேனியாவில் கூட்டிகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ராக்கை நம்ம ரெஸ்ல்மேனியாவில் எதிர்பார்க்கலாம். 100% நம்ம 2023 எதிர்பார்த்தோம்ல அந்த மாதிரி 100% வருவாரும் சொல்ல முடியாது, பட் நான் எதிர்பார்க்கலாம். அப்புறம் டீமன் ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்டை தன்னுடைய உடம்புல வந்து குத்துவார். அதாவது தன்னுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து டீமன் பேலருடைய பெயிண்டிங் எதுன்னு அடிச்சிருப்பார். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரைமோடைய லோகோ, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ஸ் நிறைய இருக்குது, அந்த பிராண்டோடைய லோகோலாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டோம்ல. ஆக்சுவலி இதுக்கு டீமன் ஃபின் பேலர் வந்து நோ தான் சொல்லியிருக்காராம். ஏன்னா டீமன் அப்படின்னாலே தான் உடம்புல பார்த்தீங்கன்னா டீமன் இருக்குது அப்படிங்கிறத ரசிகர்கள் மத்தியில் காட்டுறது தான். அதை தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா காசுக்காக அட்வர்டைஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் டீமன் ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வேண்டாம், நான் வழக்கம் போல் டீமன் ஃபின் பேலராக எப்படி வருவேன், அதே காஸ்டியூமில் தான் வருவேன், எந்த பிராண்டையும் ப்ரொமோட் பண்ணதுக்காக தன்னுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிகேவே குரூப்ஸுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா முதல்ல எழுந்து நின்று பேசியிருக்கிற முதல் ஆளாக நம்ம ஃபின் பேலர் இருந்திருக்காரு. அந்த வகையில் சந்தோஷம் தான். ஸோ இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெஸ்ல்மேனியாவுக்கு சில நாட்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ல்மேனியா மாதிரியே இல்லைங்க, சாதா பேப்பர் மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பா.